எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய 2வது நோன்பை அடைந்தவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு, அதற்கான முழு பலனையும், முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய மத்தியில அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க. "சொர்க்கம் எனக்கு இரவு காட்டப்பட்டது. அதிலே உங்களுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத நான் உங்களுக்கு இப்போ சொல்லப் போறேன்னு" ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சுற்றியும் சஹாபாக்கள். தன்னுடைய நிலை சொர்க்கத்தில என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எல்லாரும் ஆர்வத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நபர பத்தி பேசுறார். "நான் சொர்க்கத்திலே ஒரு மனிதரை கண்டேன். அவர் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எந்த வாசலிடத்தில அவர் நின்னாலும், அந்த வாசல் அவரை இப்படி அழைக்கிறது. மர்ஹபா, மர்ஹபா என்று அழைக்கிறது." அல்லாஹ் அக்பர். மர்ஹபா, மர்ஹபான்னா என்ன அர்த்தம்? வருக, வருகன்னு அது சொல்லுதாம். என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு நல்லமல் இருக்கிறது. இந்த நல்லமல் செய்தவர் இந்த சொர்க்கத்தினுடைய இந்த வாசல் வழியாக உள்ள நுழையலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ சொர்க்கத்தினுடைய அனைத்து வாசல்களும் ஒரு நபரை வருக வருகன்னு அழைக்கிறதுன்னு சொன்னா, அவர் எல்லா அமல்களையும் மிகச்சரியாக செய்த தலைசிறந்த ஒரு நபராக தான் இருக்க முடியும். அப்ப இத புரிஞ்சுகிட்டு சல்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, "யா ரசூலல்லாஹ், யார் அந்த நபர்? சொர்க்கத்தினுடைய அத்தனை வாசல்களும் மர்கபா, மர்கபா என்று அழைக்கிறதுன்னு சொன்னா, யார் அவர்ன்னு சொல்லுங்க." உண்மையிலுமே அவர் மிகச் சிறந்தவரா தான் இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, "வேறு யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தான்." எல்லாரும் அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நபி தோழர பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. நான் சொர்க்கத்துல போயிட்டுருக்கும்போது, ஒரு வெண்மையான ஒரு கட்டிடம் ஒன்ற பார்த்தேன். அந்த கட்டிடம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ரத்தின கற்களால அந்த ரத்தின கற்களால அந்த அந்த கட்டிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மிகப் பெரியதாக இருந்தது அந்த கட்டிடம். உள்ளுக்குள்ள வசீகரமான அழகு. மிக மிக நேர்த்தியாக ரொம்ப அழகாக இருந்தது. நான் விசாரித்தேன், இது யாருடையது? அப்ப எனக்கு சொல்லப்பட்டது, குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு வாலிபனுடையது அப்படின்னு என்னிடத்துல சொல்லப்பட்டது. அதனுடைய அழகையும், அந்த வசீகரமான அந்த தோற்றத்தையும், அந்த வெண்மையான கட்டிடத்த பார்க்கும்போது, நபிமார்களினுடைய தலைவன் அல்லவா நான். எனக்காகத்தான் இறைவன் இதை செய்திருப்பான் என்று நான் நினைத்தேன். நினைத்து அதனுள் செல்வதற்கு நான் முற்பட்டபோது எனக்கு சொல்லப்பட்டது, இது உமர் ரலியல்லாஹு உடையது என்று. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹுக்காக அப்படி ஒரு கட்டிடத்த அங்க செஞ்சு வச்சிருக்கான். அத கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லோரும் அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள பார்த்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத சொல்றாங்க. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு சஹாபாக்களுடைய அந்தஸ்த பத்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டே இருக்காரு. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு பத்தி சொல்லியாச்சு. அலி ரலியல்லாஹு பத்தி சொல்லியாச்சு. எல்லார பத்தியும் சொல்லியாச்சு. ஒரே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நாம இன்னும் அதுல வரலையே. நாம இன்னும் அந்த லிஸ்ட்ல வரலையே அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர பார்த்து இப்படி சொல்றார். "நீர் தான் என்னிடத்தில் தாமதமாக வந்தீர்." இப்ப யார் அவரு? அப்துர் ரஹ்மான் இப்னு மசூத் அவுப் ரலியல்லாஹு. அவர பார்த்து சொல்றாங்க, "நீர் தான் என்னிடத்தில் தாமதமாக வந்தீர். நானே பயந்து விட்டேன். ஏதாவது சிக்கலிலே சிக்கிவிட்டீரா என்று நான் பயந்து கிடந்தேன். அந்த நேரத்திலே என் முன்பாக நீர் வந்தீர். உன் உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இருந்தது. நான் கேட்டேன், இவ்வளவு நேரம் உம்முடைய நேரத்தை எங்கு செலவழித்தீர் என்று நான் உம்மிடத்தில் கேட்டேன். அதற்கு நீர் என்னிடத்தில் பதில் சொன்னீர், யா ரசூலல்லாஹ், பெருகி இருந்த என்னுடைய செல்வத்தின் காரணத்தால் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால் நேரமாகிவிட்டது என்று நீர் எனக்கு பதில் சொன்னீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே, இப்போ இங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்கார் இல்லையா? அவர் அழுக ஆரம்பிச்சுட்டார். மசூத் அவுப் ரலியல்லாஹு அழுக ஆரம்பிச்சுட்டார். யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது? நேத்து கூட மிஸ்ர் அப்படிங்கிற நகரத்துல இருந்து எனக்கு 100 ஒட்டகங்கள வர வச்சேன் வியாபாரத்துக்காக. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கு. யா ரசூலல்லாஹ், நான் ஒண்ணு செய்றேன். அந்த 100 ஒட்டகங்களையும் மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பிரிச்சு குடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுந்திருக்கிறார். அப்படி நான் செஞ்சுட்டேன்னு சொன்னா, மறுமையில எனக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள்ல கொஞ்சமாவது குறையும் இல்லையா? நான் அத செய்ய போகிறேன் யா ரசூலல்லாஹ்ன்னு சொல்லி அவர் எழுந்திருக்கிறார். இந்த செய்தி தர்கீப் அப்படிங்கிற நூல்ல இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ஹதீஸ் இத எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரு அப்துர் ரஹ்மான் கிட்ட இப்படி சொல்றார். அந்த மசூத் அவுப் ரலியல்லாஹு இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட இப்படி சொல்றாங்க. நீர் என்னுடைய உம்மத்துக்களிலேயே அதிகமான பணம் வைத்திருக்கக்கூடிய செல்வந்தர் அப்படிங்கிறதுனால, உம்மை இழுத்து செல்வார்கள் சொர்க்கத்திற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த எல்லாருக்கும் சொர்க்கம் தான்.
சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. ஆனா என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உன்னை இழுத்துட்டு போவாங்க. உன் கால் கட்ட அவிழ்க்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வழி சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அக்பர். கால் கட்ட அவிழ்க்கிறதுக்கு. யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க நான் என்ன செய்யணும்? உம்முடைய செல்வத்தை இறைவனுடைய வழியில கடனா குடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு புரியல. அப்துர் ரஹ்மானுக்கு புரியல. யா ரசூலல்லாஹ், கடனாக குடுக்கறதுன்னு சொன்னா எந்த பொருள குடுக்கணும்? எவ்வளவு குடுக்கணும்? எத்தன பேருக்கு குடுக்கணும்? யார் மூலமா குடுக்கணும்? எனக்கு சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரியில முடிச்சுட்டாங்க. உன்னுடைய சகல செல்வத்தையும் குடுத்துரு அப்படின்னு சொல்லி. உடனே இவர் என்ன செய்றார்? யா ரசூலல்லாஹ், என்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து இப்பவே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுறேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறார். மொத்த செல்வத்தையும் எடுத்துட்டு வந்து குடுக்கறதுக்காக. எப்படிப்பட்ட மனசு பார்த்தீங்களா? அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பார்க்கறதுக்கே யோசிக்கிறதுக்கு கூட முடியல என்னால. உடனே எந்திரிச்சு போயிடுறார். இந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில வழிமுறைகள சொல்றாங்க. அத கேட்டு தெரிஞ்சதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நபி தோழர அவர்கிட்ட சொல்லி போனார் இல்லையா அப்துர் ரஹ்மான், அவர போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவரும் போய் அவர அழைச்சிட்டு வரார். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர பார்த்து இப்படி சொல்றார். இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில வழிமுறைகளை என்னிடத்தில் சொன்னார். நீ ஒட்டுமொத்த செல்வத்தையும் குடுக்க வேண்டாம். மாறாக உம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்த வச்சு உன் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள நல்ல முறையில உபசரி. ஏழைகளுக்கு உணவளி. உம்மிடத்தில் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுடைய யாசகத்தை தீர்த்து வை. உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு தர்மம் செய்ய ஆரம்பி. அங்கிருந்து தர்மம் செய்ய ஆரம்பி. இதை நீர் செய்தால் உம்முடைய செல்வங்கள் பரிசுத்தமாகும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் செஞ்சனா உன்னோட செல்வம் நீ அப்படியே வச்சிருக்கலாம். ஆனா அந்த செல்வத்த கொண்டு இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நீ செய்யும்போது உம்முடைய செல்வம் பரிசுத்தமாகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு வலியுறுத்துறாங்க. யா ரசூலல்லாஹ், அவ்வாறே நான் நடந்து கொள்கிறேன்னு சொல்லி அவர் அங்கிருந்து எழுந்து போகிறார். மாஷா அல்லாஹ். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இல்லாதவங்களுக்கு இல்ல, இருக்கிறவங்களுக்கு புரியும். அல்லாஹ் தஆலா இதுக்கு மேல எப்படிங்க எளிமைப்படுத்த முடியும்? அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன். இந்த உலகத்துல உங்களுக்கு சொத்து, சுகம் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா குடுக்குறான். உனக்கு சொர்க்கத்தையும் குடுக்குறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இதெல்லாம் செஞ்சுடு. இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுடு. இந்த நாட்டுல வாழ்றதுக்கு இங்க ஒரு சிட்டிசனா நம்ம வந்து டாக்ஸ் பே பண்றோம். நிரந்தரமே இல்லாத உலகத்துல நாம சம்பாரிச்சு வச்ச சொத்த காப்பாத்துறதுக்கு நம்ம டாக்ஸ் பண்றோம். டாக்ஸ் வந்து நம்ம கட்டுறோம். ஆனா நிரந்தரமான ஒரு உலகம் ஒண்ணு இருக்கு இல்லையா? மறுமையில. அத நாம சொந்தமாக்கிக்கிறதுக்காக நம்ம குடுக்கக்கூடிய தர்மம்ங்கிறது டாக்ஸ் தான். அத நம்ம கண்டிப்பா மனசார நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்ப இன்கம் டாக்ஸ் ரைடுலாம் வருதுன்னு வைங்களேன். ஒரு பெரிய பணக்காரோட மென்டாலிட்டில இருந்து நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இங்கெல்லாம் பதுக்கலாம். இவங்க கிட்டலாம் குடுத்து வைக்கலாம். அப்படியும் மீறி நெறைய பணத்த எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, எடுக்க வர்றவங்க கிட்ட பேரம் பேசலாம். அவங்க கிட்ட லஞ்சம் குடுக்கலாம். எவ்வளவோ கால்குலேஷன் போடலாம். அப்படியே நடக்கட்டுமே. நீங்க பதுக்கி வச்சுடுறீங்க, எல்லாருக்கும் குடுத்துடுறீங்க, லஞ்சம் குடுக்குறீங்க, எல்லாமே ஓகே. இங்க வந்து ஒரு சக மனுஷன ஏமாத்திட்டீங்க, கவர்மெண்ட்ட ஏமாத்திட்டீங்க, இங்க ஆள்றவங்கள ஏமாத்தியாச்சு ஓகே. அங்க என்ன செய்ய முடியும்? அங்க ஒரு ரெய்டு வரும் இல்லையா? அல்லாஹ் வைப்பான் இல்லையா ரெய்டு? நீங்க யார்கிட்ட குடுத்து வச்சீங்களோ, யார மறைக்க சொன்னீங்களோ, மறைச்சு வச்சவன், மறைச்சு வச்ச பொருள், உங்ககிட்ட லஞ்சம் வாங்குனவன், இந்த நாட்ட ஆட்சி பண்ணவன் எல்லாரும் அங்க நிப்பாங்க. எல்லாருமே பேசுவாங்க. எல்லாரிடத்திலும் கேள்வி இருக்கு. எல்லா பொருளும் உங்களுக்காக சாட்சி சொல்லும். நீங்க பண்ண தப்பையெல்லாம் அந்த பொருள் பேசும். அப்படிங்கும்போது அந்த நிலைய வந்து யோசிச்சு பாருங்க. யாரையுமே வந்து இங்க நம்ம யார வேணாலும் ஏமாத்தலாம். அங்க வந்து நம்ம அல்லாஹ்வினுடைய முன்னிலையில நம்ம பதில் சொல்லியே ஆகணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த அப்துர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா? மசூத் அவுப்ர ரலியல்லாஹு அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடவே இருந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொர்க்கத்துக்கு உன்னை இழுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கம் அவருக்கு உறுதி தான். அப்ப சொர்க்கம் உறுதி அப்படின்னா அவர் நேர்மையா தான் சம்பாரிச்சிருக்கார். நேர்மையா சம்பாரிச்ச ஒருத்தரே கேள்வி கேட்கும்போது வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கார் அப்படின்னு ஹதீஸ் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னா, நாம சம்பாரிச்சு வச்சிருக்கிற பணத்துக்கு நாம எப்படி கேள்வி கேட்பாங்க, அங்க நம்ம எப்படி நிப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு எளிமைப்படுத்திட்டான். உனக்கு எல்லாத்தையுமே நான் குடுக்குறேன். நீ சதக்கா செய். நீ வந்து தர்மம் குடு. ஏழைகளுக்கு குடுத்துரு. ஏழைகளுக்கு உணவளி. உன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள நல்ல முறையில கவனிச்சுக்க. யாராவது உன்னிடத்துல யாசகம் கேட்டா அவங்களுக்கு குடுத்துரு. தர்மம் செய். இதெல்லாம் செஞ்சேன்னா உன்னுடைய செல்வம் இங்க அப்படியே இருக்கும். உன்னுடைய செல்வத்த நான் இங்க அதிகப்படுத்தி குடுப்பேன். அதே நேரத்துல சொர்க்கத்துல உனக்கு உயர்ந்த அந்தஸ்த குடுப்பேன் அப்படின்னு இறைவன் சொல்றான்னா, இதைவிட எளிமையாக, இதைவிட கருணை பார்வை இறைவன் வந்து எப்படி உங்க மேல வைக்க முடியும்? ஆக ஒருவேள நீங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யாம இருந்தா, அதற்காக இறைவனிடத்துல மன்னிப்ப தேடிருங்க.
இதற்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் குடுக்க ஆரம்பிச்சுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு சுவனமும், நரகமும் காட்டப்பட்டுச்சு. சுவனத்துல முஹாஜிர்கள் அப்படிங்கிற ஏழைகள் உயர்ந்த பதவியில இருந்தாங்க. அவங்கள நான் உயர்ந்த பதவியில பார்த்தேன். சுவனத்துல செல்வந்தர்கள் குறைவான நிலையில தான் இருந்தாங்க. கம்மியா தான் இருந்தாங்க. ஆனா நரகத்துல அதிகப்படியான செல்வந்தர்களையும், அதிகப்படியான பெண்களையும் பார்த்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அதிகப்படியான பெண்கள் அப்படின்னு வரும்போது எதனால அப்படின்னா, அவங்க அதிகமான ஆபரணங்கள் வச்சிருந்தாங்க. அவங்க தங்க நகைகள் அதிகமா வச்சிருந்தாங்க. வெள்ளியெல்லாம் அதிகமா வச்சிருந்தாங்க. அதனால அவங்க வந்து நரகத்துல இருந்தாங்க. அது யாருக்கும் அவங்க குடுக்காததுனால. இப்ப அந்த கான்செப்ட் அப்படி வரும்போது, ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில நான் யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாம இருக்க முடியாது. எல்லாத்தையும் வச்சுக்கங்க. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். நமக்கு தேவையானத நம்ம வச்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா அதத்தானே சொல்றான். உனக்கு தேவையானத வச்சுக்க. நீ எல்லாமே வச்சுக்க. அதுக்கு குடுக்க வேண்டியத குடுத்துரு. நான் உனக்கு அதிகப்படியா நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆன்ல சொல்றாரு. 2½ இருக்கு இல்லையா? அத நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம டாக்ஸ் பே பண்ணியாச்சு. அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ் குடுத்த செல்வத்த நம்ம பரிசுத்தப்படுத்திட்டோம். இது ரொம்ப எளிமையான விஷயம் தான். இருக்கிறவங்களுக்கு இது செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது. ஸோ அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க செய்யல அப்படின்னா, இறைவனிடத்துல அதற்காக மன்னிப்ப தேடிருங்க. ஒரு பெண்கள் அப்படிங்கிற அடிப்படையில, நீங்க திருமணமானவங்களா இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட அதிகப்படியான நகை இருக்கு. அத உங்களுக்கு வந்து மொத்தமா இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு குடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படின்னு சொன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஆணிடத்துல இவ்வளவு நகை நான் வச்சிருக்கேன். இதுக்கு ஷரியத் சட்டப்படி இவ்வளவு வந்து ஏழைகளுக்கு குடுத்துறணும். அத நீங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க அத செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மள பாதுகாத்துருவான். முடிஞ்ச அளவுக்கு அத செய்யுங்க. செய்யாம இருந்திருந்தா இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லாஹ் தஆலா நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாவங்கள மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.